நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அவர் பேசியிருந்த அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது பல்வேறு விமர்சனங்களை முக்கியமா நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக மேல வச்சிருந்தாரு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக உள்ளிட்ட கட்சிகள் RSS திட்டத்திற்கு துணை போவதாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நான் திருமாவோட அற்புதமான வாரமா அதை பாக்குறேன். ஏன்னா 2016 திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூட்டணி அப்படிங்கிற ஒண்ணு கட்டமைச்சது அண்ணன் திருமா அதை பெரிய பங்கு வகிச்சாங்க. அப்ப 2016 திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறப்ப யாரோட அஜெண்டாவுக்கு வேலை செஞ்சாங்க? RSS இல்ல அதிமுகவோட அஜெண்டாவுக்கு வேலை செஞ்சாங்களா? அந்த சமயத்துல அந்த மக்களை கூட்டணியும் அதிமுகவோட பி டீம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுச்சு. 2000 கோடியை கொடுத்தாங்க அப்படின்னு திமுக தரப்புல கொடுத்தா அந்த வேலைச்சேர்த்துக்கு திருமா வைகோ போன்றவங்களை இறக்குனாங்க அப்படின்னு கூட விமர்சிக்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொல்ல போறது? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2010 கட்சி தொடங்கப்பட்ட முறையில தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அறிவிச்சு இந்த 15 ஆண்டுகள பயணத்துல நாங்க என்ன சொன்னோமோ அதை செயல்படுத்தி கொண்டிருக்கோம். 16, 19, 21, 24 எல்லா தேர்தலும் தெரிச்சு தான் போட்டி போடுறோம். இல்ல பாஜக RSS எங்க வந்துச்சு? சரி, பாஜக RSS பேசுறவரு 2001 இதே அண்ணன் திருமாவளவன் திமுக பாஜக கூட்டணி அங்க வச்சாரா இல்லையா? அன்னைக்கு காரைக்குடில இருந்து கெட்ராஜா சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. அதே சமயத்துல கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு அண்ணன் திருமா சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. அண்ணா திருமா பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, கெட்ராஜா பெற்ற வெற்றியில விசிக வாக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2002 குஜராத்ல இனப்படுகொலை இஸ்லாமிய மக்களை துடிக்க மோடி அரசு படுகொலை செஞ்சதுங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த அளவும் இருக்கு. அந்த இனப்படுகொலையின் போது திமுக பாஜக கூட்டணி வெளியேறாது, அந்த கூட்டணியிலே அங்க வச்சவர் தான் அண்ணன் திருமா. அப்ப எங்க போச்சு இந்த பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு? அன்னைக்கு சனாதனத்தை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லலையே, மனு தர்மத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லலையே. அன்னைக்கும் சனாதன கோட்பாடு தான், மனு தர்மம் தான், அன்னைக்கு ரீத்தால் சூழ்ச்சி தான், அன்னைக்கு மதவாதம் தான். அப்ப அன்னைக்கு எங்க போனாங்க? அப்ப அன்னைக்கு வாஜ்பாயோட கரங்களை வலுப்படுத்த தெரியல. இதே அண்ணன் திருமா வாஜ்பாயோட நினைவேந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டாரு. அந்த வாஜ்பாய் RSS இல்ல திராவிட கழகத்தை சேர்ந்தவரா? நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போடுதுங்க. அந்த திருமா தன் கட்சியை திமுகவில் இணைக்காத குறைதான் ஏறக்குறைய கரைஞ்சு போயிட்டாரு. அவரோட அதிகபட்ச போராட்டமே காவல்துறையை கண்டிச்சுதான். ஒரு நாளும் திமுக அரசு கண்டிக்க மாட்டாரு, திமுக அரசோட அடாவடித்தனத்தை கண்டிக்க மாட்டாரு, அவர் கரைஞ்சு போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி நோக்கி இது போன்ற விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வாரு. அவர் யாரை ஆதரிச்சு வேலை செய்யலாம்? திரும்ப அதிமுகவோடையும் கூட்டணி போயிருக்காரு, திமுகவோட கூட்டணி இருக்காரு, பாஜகவோட இருக்காரு, காங்கிரஸ் இருக்காரு. ரஜினிகாந்த் கட்சி வளர்ந்த வேலையில அன்னைக்கு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படி ரஜினிகாந்த் வரவேற்றிருக்காரு. இதே தாவேக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பெரிய அளவில் புகழ்ந்து பேசுவரும் அண்ணன் திருமா தான். அப்ப எல்லா பக்கம் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு, எல்லா பக்கமும் பேசுறாரு. ஆனா நாங்க இது போல நாங்க கரைஞ்சு போகாம, இதே போல நம்ம சிதறாம பதறாம நாங்க தனித்து போட்டிங்கிற முடிவுல திடமா இருக்கோம். தொடர்ச்சி அந்த பாதைய பயணத்துல சற்றும் பிசகாது இலக்கு நோக்கி பயணிக்கிறோம். இது பாஜக RSS இந்திய பெருநிலத்திலேயே பாஜக RSS வலிமையா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நான் அது குறித்து யாரோடு வேணுமாலும் விவாதிக்க தயார். அவ்வளவு வீரியமான விமர்சனங்களை நாம் வச்சு கொண்டு வர்றோம். களத்துல அவ்வளவு போய் பரப்புகள் செஞ்சு கொண்டு வர்றோம். இன்னும் போனா இந்திய பெருநிலத்திலேயே தமிழர்கள் இந்துக்களே இல்லை, ஏன் சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, கண்ணன் இந்து அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதை யாராவது சொல்லுவாங்களா? அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த யாராவது சொல்லுவாங்களா? திமுக சொல்லுமா தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு? அந்த திருமா சொல்லுவாரா தமிழர்கள் இந்துக்கள் இல்ல, இந்துக்கள் இல்லைன்னு பரப்பரம் எடுப்பாரா? அப்ப நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள முடியாம அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது. இப்ப காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடுத்தா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது. இப்ப இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருக்குது. கேரளாவில் அவங்க காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு ஒரே நிலைப்பாட்டை அங்க கொடுக்குறாங்க. அங்க காங்கிரஸையும் பாஜக ஒரே இதுக்கு தான் வைக்கிறாங்க. அப்ப அது குறித்து அந்த திருமாவோட கருத்து என்ன? இவங்களோட இந்தியா கூட்டணியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி போன்றவங்க காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இவங்க கூட்டணி அங்க வைக்கிற காலத்திலேயே அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க? இதே அண்ணன் திருமா போய் இந்தியா கூட்டணி இருக்கிறப்பவே போய் மகாராஷ்டிராவில் போட்டி போட்டாரு, கர்நாடகாவில் போட்டி போட்டாரு. அப்ப அங்க காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் இவரு போட்டி போடுறாரு. அப்ப அந்த முடிவை யாரோட செயல் திட்டம்னு பாக்குறது? இது ஒரு அற்பத்தனமான ஒரு சிறுபடித்தனமான வாதங்க.
கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா உடனடியாக உள்ள கற்பிச்சு விட்டுருது ஆர்எஸ் பாஜக அப்படின்ட்டு. ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அவர் வரக்கூடிய வீதியில வந்து சாலையை செப்பரேட் வைங்க, மின் விளக்குகள் பழுதுபடாம வைங்க அப்படின்னு சுற்றறிக்கை விட்டது யாரு? ஆர்எஸ் இயக்கம் வந்து திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் சொன்னது ஐயா கருணாநிதி. அன்றைக்கு அப்படி சொன்னாரு. மோகன் பகவத் மதுரைக்கு வர்றப்ப சாலையை வந்து செப்பரேட் வைங்க, மின் விளக்குகள் பழுதுபடாம வச்சுக்கோங்க அப்படின்னு சுற்றறிக்கை விட்டது இதே திராவிட மாநில அரசு. அப்பெல்லாம் எங்க போச்சுங்க பாஜக அரசு எதிர்ப்பு? அற்புதமான வாதம், ரொம்ப அற்புதமான வாதம். எல்லாத்துக்கும் பாஜக பி டீம், எல்லாத்துக்கும் வந்து சங்கி அப்படின்னு முத்திர குத்துறது. இவங்க வந்து எத்தனை மேடைகள் வேண்டுமானாலும் ரஜினிகாந்தோட பகிர்ந்து கொள்வாங்க, ஐயா ரஜினிகாந்தோட. அதுக்கெல்லாம் எந்த உள்ளமும் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமான் வந்து போய் சந்திச்சுட்டா உடனே பாஜக பி டீம் சங்கி. சிறுவழித்தனமான வாதம், பொருந்தாத வாதம், கொஞ்சம் கூட தர்க்க நியாயமற்ற வாதம், உள்நோக்கம் கொண்ட வாதம். அதனால இந்த பேச்சை வந்து நாங்க பொருட்படுத்தல, எப்போதும் போல கடந்து போறோம். சார், அதே மாதிரி வந்து அவர் பேசும்பொழுது வந்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தாலும் கூட வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்றத அவங்க எண்ணமே கிடையாது. திமுக கூட்டணியை வீழ்த்தணும், பலவீனப்படுத்தணும், சிதைக்கணும் அப்படின்றத அவங்களோட நோக்கம். அதே மாதிரி வந்து ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வலிமை இல்லை அப்படின்றதையும் அவர் முன் வச்சிருக்காரு. அதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு வலிமை இல்லை அப்படின்னு விசிக அவர் சொல்லட்டும், அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்ற வலிமை இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. நாங்க ஆட்சியை கைப்பற்றதான் நாங்க உழைக்கிறோம், அதை நோக்கி நாங்க பயணப்படுறோம். அப்ப வந்து இவங்க பாஜக வீழ்த்துவோம் இந்திய பெருநாட்டுல இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 40 இடங்களில் வென்றாலும் பாஜக வத்திர ஆட்சியை பிடிச்சிருக்கு. பாஜக வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கா? பாஜக வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லைன்னா பாஜக எதிர்ப்புகளை பிரதானப்படுத்தி தமிழ்நாட்டிலேயே விளம்பரி அனுப்பிச்சிருக்கு. அதான் பாஜக வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லையே. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், தென்னக மாநிலங்கள்ல வெல்லாது போனா கூட அங்க வட மாநிலங்களை பெறக்கூடிய இடங்களை வச்சு பாஜக ஆட்சியை பிடிச்சிருது. இப்போ பாஜக வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படி விட்டு போகலாமா? நாம் தமிழர் கட்சி ஆட்சி நோக்கி நகரும். அதை தொடர்ச்சியா வந்து களப்பணியாக்கும், கருத்தியல் பரப்ப செய்யும், அதை முன்னோக்கி நகரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் பயணிக்கிறோம். ஆனா திருமாவளவன் வந்து திமுக தொங்கு சரியாக திமுகவோட ஒரு கிளை பிரிவு போல மாறிட்டாருன்னா மாறிட்டோம், தாராளமன்றத்துக்கு போட்டோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவர் கட்சியை கரைச்சிட்டாரு. திமுக கூட்டணியை பிளவுபடுத்த சரி பண்றாங்க. மிக மிக அண்மையில வந்து ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், அண்ணா திரும்ப வந்து ஒரு அதிக குற்றச்சாட்டை வச்சாரு. ஏன்னா திமுக கூட்டணியை பிளவுபடுத்த காவல்துறை சரி பண்ணுது. காவல்துறை என்ன தன்னாட்சி அமைப்பா? இல்ல காவல்துறைக்கு ஒரு சங்கம் இருக்கா? காவல்துறைக்கு வந்து ஒரு ஒருமித்த முடிவு இருக்கா? ஆனா திமுக கூட்டணியை பிளவுபடுத்த வந்து காவல்துறை சரி பண்ணுது அப்படின்னாரு. இப்ப அதே போல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த போறாங்க. அது கொள்கை கூட்டணி தான் கிடையாது. அங்க வந்து கொள்கை கூட்டணியோ இல்ல வந்து எல்லாரும் போராட்ட அடிப்படையில உடன்பட்டு நிற்கிறாங்களோ அப்படி கிடையாது. அவங்க தேர்தலுக்காக, தேர்தல் லாப நட்ட கணக்காக ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. இவங்க சாதி எதிர்ப்பு தான் பிரதானம் அந்த கூட்டணிக்கு அப்படின்னா, சமூக நீதி தான் பிரதானம்னா, இப்ப வந்து வேங்கல்ல இயற்கை நீதியை பெற்றுக் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க பல கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொகுதி மக்கள் போக முடியாத இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கோயிலுக்கு வந்து திமுக அரசு பூட்டு போடுது. அப்ப அங்க வந்து சாதிய கட்டுமானத்தை தகர்த்து கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொகுதி மக்களை திமுக அரசு போகுமா? சாதி ஆணவ கூட இப்ப வரைக்கும் அரங்கேறுது. சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுமா? எதுவும் செய்யாது. சாதியவாதத்தோடு பேசிய அகமான முறையை வந்து மிக தீவிரமாக வலியுறுத்தி பேசிய பாலுன்னு ஒருத்தர் அந்த கும்மி பாட்டு நிகழ்ச்சியில அவருக்கு கலைமாமணி வந்து இந்த திமுக அரசு கொடுக்குது. அப்ப திமுக அரசு சாதி அரசுன்னு கண்டிப்பதற்கு அண்ணன் திருமாவுக்கு வந்து தூங்கிருக்கா? எதையும் செய்ய மாட்டாரு. அப்ப திமுகவோட ஊதுகுள்ளாக மாறி போன அண்ணன் திருமாவளவன் இது போன்ற திகற்றல் வாதங்களை வைப்பாரு. அதை வியப்பிடம் இல்லை, நாங்கள் அப்படிதான் அதை பாக்குறோம். கண்டிப்பா சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.